டீ கடைக்காரங்க கேட்டா அழுவான் மனுஷன். இன்னைக்கு டீ 10 ரூபா வித்து இந்த டீ 25 ரூபா ஆகி போச்சு. தளபதி தான் வருவார், தளபதி தான் வரணும், வேற யாரும். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பொறுத்த வரைக்கும் முதல்வருக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவருக்கு நிறைய பண்ணியிருக்காரு, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் தமிழ்நாடு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் தான் வரணும். எடப்பாடியார் இருந்தால் தான் சட்ட ஒழுங்குலாம் நல்லாயிருக்கும். குடிமரமத்து பண்ணி விவசாயிகளோட பிரச்சனைலாம் நம்ம பார்க்கணும் இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணணும்னா எடப்பாடியார் தான் வரணும். ஓகே சார். வணக்கம் சார். இப்போ 2026 யார் முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக தளபதி தான் வருவார், தளபதி தான் வரணும், வேறு யாரும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த 5 ஆண்டு காலமாக அவர் வட சென்னையை மாற்றிட்டார், வட சென்னையை பக்காவாக மாற்றிட்டார். ஒரு குறையும் கிடையாது. மொத்தத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு குறையும் கிடையாது. பின்னாடி பேசணும் 1000 பேசலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நிரந்தர முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான். நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஆசைப்படுறது அதுதான். கட்சிக்காரன்றதுலாம் பெரிய விஷயம் இல்லை. கட்சிக்காரன் மீறி இன்றைக்கி நான் அனைத்து தரப்பட்ட மக்களை விசாரித்து பார்த்தீங்கன்னா எங்கள் வட சென்னையை தூள் ஆக்கிட்டார். தூள் இனி அவர் தான் வரணும். நாங்கள் எல்லாரும் அதான் ஆசைப்படுறோம். 6 சிலிண்டர் பெண்களுக்கு இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ ஏசப்பா, அவர் ஏங்க இப்போ கேஸே இல்லைங்க. அவர் பாஜக இருக்கிறாரு. அவர் யார்? நயனா நாகேந்திரா. கேஸ் இருக்குதுன்றார். எங்கே கேஸ் இருக்குது? ஒரு டீ கடையில் போய் விசாரிங்க. டீ கடைக்காரங்க கேட்டால் அழுவான் மனுஷன். இன்றைக்கி டீ 10 ரூபா வித்து இந்த டீ 25 ரூபா ஆகி போச்சு. காரணம் என்ன? கேஸ் இல்லை இங்கே. அப்புறம் ஆனால் நயனா நாகேந்திரா கேஸ் இருக்குதுன்றாரு. எல்லாம் சும்மா போய் ஃபேஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு என்னது மிலிட்ரிக்கு கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணுறாங்க. ஏன் அந்த கட்டமைப்பில் நம்ம இதுக்கு கேஸு ஸ்டாக் பண்ணியிருக்கலாம்ல? கேஸு ஸ்டாக் பண்ணலையே. இன்னொரு நாட்டுக்கிட்ட போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. ட்ரம்ப்பு கிட்ட போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. ட்ரம்ப் அனுமதி கொடுத்தா தான் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பிரதமர் பண்ணி வச்சுக்கிறார் நம்ம நாட்டை. நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா? தமிழ்நாட்டில் ஒரு குறையும் இல்லை. நம்ம பிரதமர் மு க ஸ்டாலின் ஆனால் இன்னும் இந்தியா நல்லாயிருக்கும். அதான் நான் ஆசைப்படுறது. நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான், டிஎம்கே தான். ஓகே. கொளத்தூர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட தொகுதி. ஸோ இந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு யாருக்கு மேடம் அதிகமாக இருக்குது? உங்களோட ஆதரவு யாருக்கு? மு க ஸ்டாலின் தான். அவர் செஞ்ச நலத்திட்டங்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? பரவாயில்ல, எல்லாமே நல்லது தான் செஞ்சுருக்காரு. பஸ்ஸுக்கு கரெக்டாக பார்த்துருக்காரு. எல்லாருக்கும் பொம்பளைங்களும் உதவி செய்கிறாரு. கொளத்தூரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கொளத்தூரும் நல்ல தொகுதி தான். அவருக்கு தான் வரும் ஓட்டெல்லாம். அவரு தான் போடுவாங்க ஓட்டு. நம்ம இந்த தொகுதியெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறாரு. பரவாயில்லையா, ஜெயலலிதா அம்மா இருந்ததை விட இது நல்ல தொகுதியாக தான் இருக்குது. வணக்கம் சார். கொளத்தூர் தொகுதியிலே வெற்றி வாய்ப்பு யாருக்குங்க சார் இருக்கு? இந்த கொளத்தூர் தொகுதி பார்த்தோம்னாவே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களோட தொகுதி. ஸோ இந்த முறை அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படிங்க சார்? ஸ்டாலின் தான். ஸ்டாலின் அவர் நிறைய பண்ணியிருக்காரு, இங்கே அவர் தான் ஜெயிப்பார். அவருக்கு எந்த அளவுக்கு சார் இந்த தொகுதியில் மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க? கண்டிப்பாக அவர் தான் வருவார். ஓகே. டஃப்பு தான் அது. ஏன்னா எல்லாம் கூட்டணியும் இருக்கிறாங்க. இங்கே பொறுத்தவரையும் யாருன்ட்டு தெரியாது. வேற இந்த கொளத்தூர் தொகுதி, கொளத்தூர் தொகுதியும் டஃப்பு தான். முதல்வரோட ஆமாம், முதல்வர் தொகுதியும் தான். அந்த சைடுனா அவர் விஜய் நிற்கிறாருல பெரம்பூர் தொகுதிக்கு, அதனால ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக. யாரை ஆதரிக்கிறீங்க? ஸ்டாலின் வந்தாலே நல்லா தான் இருக்கும். ஏன்னா இங்கே இந்த தொகுதியில் எல்லாமே செய்கிறாருல, அது அவர் வந்தாலே நல்லா இருக்கும். கொளத்தூர் தொகுதியில் இருக்கோம். இந்த கொளத்தூர் தொகுதி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களோட அவர் தொகுதி. தான் வருவார் தொகுதி பொறுத்தவரை. நல்லாதான்ப்பா அவர் செய்கிறாரு. அண்ணா அதை கூட என்ன செய்வார்? இதுக்கு மேலே யாரும் செய்ய முடியாது. இந்த ஆட்சி நல்லா ஆட்சி. மீண்டும் வரணும். அவர் தான் எங்களுக்கு. அந்த கொளத்தூர் தொகுதியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கொளத்தூர் தொகுதியில் நல்லா செய்கிறாருப்பா. அவர் தொகுதியில் எல்லா தொகுதியிலையும் நல்லா தான் செய்கிறாரு. செய்யாத இடமே இல்லை அவருக்கு. எல்லா தொகுதியிலும் நல்லா செய்கிறாரு. அதே மாதிரி லேடிஸுங்களுக்கு எல்லா சலுகையும் செய்கிறாரு. வருவார். 6 சிலிண்டர் தரங்கிறாரு. அவர் 8 சிலிண்டர் கூட கொடுக்கட்டப்பா. அதை பற்றி எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்களுக்கு ஸ்டாலின் வரணும். விஜய் வருவாருன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும், எப்படி வராரா வரலையான்னு. அதான்ப்பா, விஜய் வந்து நடிக்கிறாரு, நடிப்பில் இருக்கிறாரு, அரசியலில் வரணுன்றாரு. அவருடைய ஆசையை யாரும் கெடுக்கக்கூடாது. வர்றவர் வந்தால் அவரு வரட்டும். அவருக்கு கொடுக்கணும்னு ஒரு தொகுதி கொடுக்கணும்னு இருந்தாக்கா கொடுக்கட்டும். வரணும்னு நினச்சா வரட்டும். ஆனால் ஆட்சி வந்து 2 பேரில் யாருன்னா ஸ்டாலின் வருவார். மு க ஸ்டாலின் அவர்களோட தொகுதி எப்படி சார் இருக்கு? தொகுதியோட வெற்றி வாய்ப்பு இருக்கு? எங்களுடைய வெற்றி வாய்ப்பு ஒரு அளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் இப்போ ஒரு புதுசாக வர்றதுக்கு ஒருத்தர் யாருன்னா புதுசாக வந்தால் நல்லா இருக்கும் தான் எல்லாம் யோசிக்கிறாங்க. ஓகே சார். நான்றது இல்லை, பொதுவாக எல்லாம் தான் யோசிக்கிறாங்க. ஓகே சார். ஆமாம். அந்த புதுசாக யாருங்க சார்? புதுசாக இப்போ யார் வர்றது? விஜய் வராரா?
வரட்டும். இப்போ புது கேண்டிடேட்டில் ஒரு புதுசாக வரட்டும். யார் அவங்க எப்படி செய்கிறாங்க பார்த்து அதுக்கு நான் ஒரு காங்கிரஸ்காரன் தான். ஃபுல்லாக ஃபேமிலியே காங்கிரஸ் தான் பரம்பரையாக. அப்புறம் காங்கிரஸ்லேருந்து வந்து அப்புறம் டிஎம்கே போன வாட்டி டிஎம்கே தான் போட்டோம். அப்புறம் அதுக்கு முன்வாட்டி ஏடிஎம்கே போட்டோம். எல்லாம் பார்த்தாச்சு. சரி இப்போ மாற்றி போட்டு பார்க்கலாம். எங்களுக்கு வந்து அண்ணாமலை வரணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அண்ணாமலைக்கு வந்து வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. திருப்பியும் அவர் தான் வருவார், ஸ்டாலின் தான் வருவார். கொளத்தூர் தொகுதியை பற்றி கொஞ்சம் கொளத்தூர் தொகுதி அந்த ஸ்டாலின் தான் வருவார். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ஓட்டு வங்கி இருக்குது. வேறு யாருக்கு அந்த மாதிரி ஓட்டு வங்கி யாருக்கும் இல்லை. முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்தவ ஓட்டு, மகளிர் 1000 ரூபா ஓட்டு, இலவச பசுமையான ஓட்டு, திமுக ஆளுங்க ஓட்டு போகுது. அன்னைக்கு வர பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது, இந்த மாதிரி ஓட்டு வங்கி யாருக்கும் இல்லை, அவருக்கு தான் இருக்குது. அதனால திருப்பியும் திமுக வர்றது தான் சான்ஸ் இருக்குது. ஆனால் என்னோடய ஆசை வந்து அண்ணாமலை வரணும்னு, பிஜேபி வரணும்னு ஆசை. அவ்வளோதான். சார் 2026 முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு யாருக்கு சார்? ஸ்டாலின் தான், வேறு யாரும் கிடையாது. ஒரு விஜய் போட்டியறதா சொல்கிறாங்க சார். அப்படியா? டெபாசிட் வாங்க வரான்னு கேளுங்க முதல்ல. ஓகே சார். இதெல்லாம் டிஎம்கே பிறந்ததுலேருந்து எனக்கு 58 வயசு ஆகுது. பக்கத்தில் இவர் நிற்கிறார், என்னை விட ஒரு பெரியவர், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார். இவருக்கு எப்படியும் ஒரு 75 வயசு இருக்கும். இதுவரை நாங்கள் 2 பேருமே திமுக உதயசூரியனை தவிர வேறு எதுவும் போட்டதே கிடையாது. எங்கள் கூட்டணி கட்சிக்கு ஒரு வாட்டி கம்யூனிஸ்ட்டுக்கு போட்டிருக்கோம். மற்றபடி திமுக தரது வாய்ப்பே இல்லை. முடிஞ்சால் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இதில் வந்தார்னா கன்ஃபார்ம் அவுட் அது ஒரு மாற்றமே கிடையாது. சார் அவர் சொல்கிறது என்னன்னா 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. அது 2 பேருக்கு நடுவில் நான் கூட சொல்லிக்க வேண்டியது தான், வடிவல் மாதிரி நானும் ரொடி தான் சொல்லிட்டு. அதனால் எங்களுக்கு எங்களுக்கு எதிரி யாருமே கிடையாது திமுக. எங்களுக்கு இன்ன வரலாம் இதுதான் உண்மை. திமுக காரெல்லாம் கிடையாது, பட் நியூட்ரல். ஆக்சுவலாக எங்களுக்கு எதிரி யாருமே திமுக யாருமே கிடையாது. அவ்வளோ அது தெரியும். நல்லா ஆட்சி பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரு முதியோர் பென்ஷன் வராது, மகளிர் உரிமை வாங்குவாங்க. எல்லாருமே அவங்க நான் முதல்வர் திட்டம் இது மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாருமே சாதாரண நல்லா பண்ணுறாங்க. மத்திய அரசு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இன்னும் மாநில அரசு நல்லா செயல்படும். ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. மத்திய அரசு இன்னும் சப்போர்ட் பண்ணால் இந்த மாதிரியாக கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சாணியிலேருந்து டிஎம்லேருந்து எல்லாமே போட்டியாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக வந்து அவங்க கட்சிக்கு அவங்க வரேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்போ வந்து போட்டின்னும் போது சாலினி வரேன்றப்பல, விஜய் வரேன்றப்பல, மற்றபடி முக ஸ்டாலின் இந்த மாதிரி கூட்டணி கட்சியெலாம் வருதில்லை. ஆனால் யாருக்கு கேட்டாலும் நான் தான் வருவேன், திமுக வராது, டிஎம்கே வரேன். ஆனால் ஆக்சுவலாக வரப்போகிறது டிஎம்கே தான் வரப்போகுது, ஆட்சி நடத்த போகுது. அது ஒன்றும் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் அவர் அடுத்த வாட்டி வந்தாருன்னா மக்களுக்கு தேவையானது கண்டிப்பாக செய்வார். சார் வணக்கம் சார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட தொகுதி இது, கொளத்தூர் தொகுதி. இந்த கொளத்தூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படிங்க சார் இருக்குது? அவர் இருக்காது, பிரகாசமாக இருக்குது அவருக்கு வாய்ப்பு. ஆமாம். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் மகளிருக்கெலாம் அதிகமாக நல்லா உதவி பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் நல்லா இந்த குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் இதெல்லாம் நல்ல மாதிரியாக பண்ணியிருக்காரு. அவர் தான் வரணும். இன்னும் சிஎம் தான் வரணும். அவர் தான் வரணும். சொல்லுங்க ஐயா. கொளத்தூர் தொகுதி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களோட தொகுதி. மீண்டும் இந்த முறையும் போட்டியிடுறாரு. அவருக்கு எந்த அளவு வெற்றி வாய்ப்பு இருக்குது? அது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் இந்த வாட்டி. அவர் எதிர்பார்க்குற மாதிரிலாம் கிடையாது இந்த வாட்டிலாம். மக்கள்லாம் உஷாராக தான் இருக்கிறாங்க. பாமர மக்கள் எல்லோரும் உஷாராக தான் இருக்கிறாங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பாங்க, காசெல்லாம் வாங்கி உள்ள பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு அவங்க வேலையை அவங்க அதை பார்க்க தான் போகிறாங்க. ரொம்ப டஃப் இந்த வாட்டி. அவர் எதிர்பார்க்காத ரிசல்ட் வரப்போகுது இந்த வாட்டி. மீறி ஜெயித்தாலும் ஃபஸ்ட்டு அந்த அம்மா ஆட்சி காலத்தில் ஒரு வாட்டி சைதை துரைசாமி நிற்கும் போது கடைசி டைமில் தோக்குற மாரி இருந்துட்டு அவங்க விட்டு குத்து ஜெயிச்சாங்க பார்த்தியா, அந்த நிலமை தான் இந்த வாட்டியும் வந்தால் வரும். மீறி ஜெயிச்சா அப்படி தான் வர முடியும், வேறு மாதிரிலாம் வர முடியாது, சான்ஸே கிடையாது. அது மட்டும் நல்லா தெரியும். என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் கிடையாது. ஏரியாக ஆட்டோ ஓட்டுற எல்லாரும் சொல்கிற ஒரே கருத்து. நான் கேட்குறவங்களாம் வேணாம் போதும், ஒரு வாட்டி இப்போ நம்ம தெரிஞ்ச தப்பு பண்ணிட்டோம், திருப்பி இன்னொரு தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஜனங்கள்லாம். வேறு என்ன சொல்கிறது, சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. யாருக்கு ஓட்டு போடலாம்? விஜய்க்கு. அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாரு. எனக்கு விஜய் தான் வரணும்னு ஆசை. விஜய் தான் வரணும். எதனால் தெரியாது, எனக்கு அவர் தான் பிடிக்கும். ஓகே.